இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் பிலிப்பியர் 4:4. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷத்தின் நிமித்தம் சிறைச்சாலையில் இருந்து பிலிப்பு பட்டணத்திற்கு எழுதின கடிதத்தில் சொல்கிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். எப்பொழுதும், ஆம், எப்பொழுதும் என்பது நம்முடைய வாழ்க்கையின் உயர்வையும் நம்முடைய வாழ்க்கையின் தாழ்வையும், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா நெருக்கத்தின் சூழ்நிலையிலும், அதைத்தான் அதே பிலிப்பியர் 4:6 சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவரிடத்தில் தன்னுடைய பாரத்தை இறக்கி வைத்த ஒருவன் எப்பொழுதும் எல்லா விஷயத்திலும், எல்லா பாடுகளிலும், வியாதிகளிலும், இழப்புகளிலும், எல்லா விதமான நெருக்கங்களிலும், மனிதர்களுடைய தூஷணங்களிலும் அவன் கர்த்தருக்குள் உலக பிரகாரமாய் சந்தோஷமாய் இருப்பது என்பது அல்ல, கர்த்தருக்குள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமாய் இருக்கிறோமா? ஆண்டவருக்காக வாழ்ந்த அப்போஸ்தலனாகிய பேதுருவை குறித்து நாம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்திலே அவன் சிறைச்சாலையிலே இருக்கிற அனுபவத்தை அப்போஸ்தலர் 12 பார்க்கிறோம். ஏரோது ராஜா யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினால் கொலை செய்தான். பேதுருவையும் பிடிக்க வேண்டும் என்று எண்ணி பிடித்து அவனை சிறைச்சாலையில் வைத்திருக்கிறான். எதற்காக? யாக்கோபை கொலை செய்தது ஜனங்கள் மத்தியிலே அவனுக்கு பெயரை கொடுத்தது. ஆகவே பேதுருவையும் கொல்ல வேண்டும் என்று பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறான். இப்பொழுது சிறைச்சாலையில் இருக்கிறான். ஆனால் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கவலைப்படவில்லை. ஏனென்றால் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தேவன் அவனுக்கு கொடுத்த அழைப்பின்படி தன்னுடைய ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறான். அவனை குறித்து அந்த அதிகாரத்திலே பார்த்தோம் என்றால் சிறைச்சாலையில் நல்ல நித்திரை செய்து கொண்டிருக்கிறான். ஒரு தூதன் வருகிறது கூட உணர்வில்லாத அளவிற்கு, ஒருவேளை விடிந்தால் தனக்கு மரண தண்டனை என்பதை அறிந்தும் அவன் கவலையற்றவனாயிருந்தான். ஏனென்றால் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் சரி, உலகத்திற்கு அப்புறமான ஒரு வாழ்க்கை, மரண வாழ்க்கையை பாதையை கடந்து சென்றாலும் சரி, நான் தேவனோடு இருப்பேன், கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும், என் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று இயேசு சொன்னது போல நம்பிக்கையுடையவனாய் காணப்படுகிறான். அந்த நம்பிக்கையில்தான் அவன் மிகுந்த அயர்ந்த நித்திரை செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் எப்படி காணப்படுகிறான்? சங்கிலிகளினால் கைகளில் கட்டப்பட்ட நிலையில் சிறைச்சாலையில் ஒரு தூதன் வந்து அவனை தட்டி எழுப்புகிறான், எழுந்திரு. அந்த அளவிற்கு அவனுடைய நித்திரை அயர்ந்ததாயிருந்தது. அவனுடைய பாதரட்சைகளை மறந்து அவன் புறப்பட்ட போது, உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்று தூதன் சொல்கிறான். அவன் அந்தபடியே செய்தான் போட்டிருக்கும். தூதன் பின்னும் அவனை பார்த்து சொல்லுவான், உன் வஸ்திரத்தை போர்த்துக்கொள், என் பின்னே வா. யோசித்து பாருங்கள், எத்தனை அயர்ந்த நித்திரை, கவலையற்றவனாய், என் கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாய் சரியாய் செய்வான் என்கிற அந்த நம்பிக்கை ஒன்று மாத்திரமே கர்த்தருக்குள் அவன் சந்தோஷமாயிருக்க முடிந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லாம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். எப்பொழுது நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க முடியும் என்றால்,
எல்லாவற்றையும் என் தேவன் பார்த்து கொள்வார் என்கிற முழு நிச்சயத்தோடு கூடிய நம்பிக்கை இருக்கும்போது நம்முடைய உள்ளத்திற்குள் எந்த விதமான வீண் பயங்கள், வீணான கவலைகள், தவறான முடிவுகள் நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்வதில்லை. ஆகவே இந்த அருமையான கால வேளையிலே எல்லாவற்றையும் மறந்து மகிழ்ச்சியோடு இருப்போம். மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவன் அருளுகிற அந்த பலனை நாம் எல்லா சூழ்நிலையிலும் அவர் பார்த்து கொள்வார் என்கிற நம்பிக்கையோடு சந்தோஷமாய் காணப்படுவோம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, எந்த நிலையிலும் நாங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருக்க பவுல் சொல்லுகிறார், மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி நம்பிக்கை ஊட்டுகிறார். அந்த நம்பிக்கையிலே நிலைத்திருக்க உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன்.